ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கறது 10th ஜாமெண்ட்ரி. சரிங்களா? ஜாமெண்ட்ரி அப்படின்னாவே ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சிம்பிள் வேலை சொல்லித்தரேன். ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்க போகிறதில்ல, உங்களுக்கு ஸ்டெப் சொல்லும் போதே ஈஸியாக புரியும். இன்கேஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியலை அப்படின்னா எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? தென் இதில் வந்து நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டைப் சொல்கிறேன். தென் ஆனால் தேர்ட் டைப் தான் இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த தேர்ட் டைப்பை என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது. ஸோ அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த சேனலில் போய் நீங்கள் பாருங்கள். சரிங்களா? ஜேஜே வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம 10th பொறுத்த வரையும் ஒரு 3 மாடல் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஸ்கேல் ஃபேக்டர், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள், தென் தேர்டு மாடல்னு பார்த்தோம்னா டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறது. சரிங்களா? ஸ்கேல் ஃபேக்டரில் ஸ்மாலாக இருந்தால் பிக்கு கிடைக்கும், பிக்காக இருந்தால் ஸ்மால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஜாமெண்ட்ரியும் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் போடுறேன். இப்போ பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள். ஏன் இதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 9th வந்து கண்டிப்பாக வந்து 10th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், புரியலன்னா கேளுங்க. சரிங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா 3 டைப்ஸுக்குமே காமன் தான். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதில் ஃபஸ்ட்டு டைப் சொல்கிறேன், தென் செகண்ட் டைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைப் பாருங்கள், த பேஸ் வெர்டிக்கல் ஆங்கிள் மேக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மீடியன் வந்து பேஸில் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில் ஒரு 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீடியன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ஆல்டிடியூட் கொடுத்துருப்பாங்க செகண்ட் டைப்பில். தேர்ட் டைப்புன்னு பார்த்தோன்னா பைசெக்டர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? மீடியன் மட்டும் கொடுத்துருந்தா மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்டிடியூடை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தா, ஆல்டிடியூட் வேல்யூ கிவ் பண்ணியிருந்தா இல்லைப்பா, ஆல்டிடியூட் வேல்யூவை ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாலும் மீடியன் கொடுத்துருந்தாலும் நமக்கு டைப் நம்பர் ஃபஸ்ட். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட்டு ஆல்டிடியூடோட வேல்யூ கிவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படியா இருந்ததுன்னா அது டைப் 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பைசெக்டரோட வேல்யூ கிவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து டைப் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று பேஸ் சொல்கிறேன். மீடியன் கிவ் பண்ணியிருந்து ஆல்டிடியூட் ஃபைன் பண்ண சொன்னால் டைப் 1ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு என்னோடய கட்டிங் எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், உன்னோட சர்க்கிள் ப்ளஸ் சர்க்கம்ஃபரன்ஸில் வந்து உங்களோட கட்டிங் இருக்கும். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு க்ளூ தான். சொல்கிறீங்களா? கிளாஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுவே செகண்ட் டைப்புனா ஆல்டிடியூட் வேல்யூ வந்து கிவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களோட கட்டிங் எங்கே இருக்குன்னா உங்களோட பர்பண்டிகுலர் லைனில் இருக்கும். சரிங்களா? இது உங்களோட செகண்ட் டைப். இதுவே தேர்ட் டைப்புன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு பைசெக்டர் வேல்யூ கிவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களோட கட்டிங் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட லைன் செக்மெண்ட் கட்டிங்கில் இருக்கும். சரிங்களா? இதான் இந்த 3க்கும் உள்ள ஈஸியான வே. ஸோ ஃபஸ்ட்டு இது பாருங்கள். Example 4.17. Construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and the median RG. சரிங்களா? மீடியன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? RGன்னு சொல்லியிருக்காங்க. to PQ is 5.8 cm. அதாவது RGங்கிற மீடியன் வந்து PQங்கிற லைனுக்கு ட்ரா பண்ணுறேன். அதோட லென்த் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 5.8 cm. Find the length of the altitude from R to PQன்னு சொல்லிட்டாங்க.
ஓகேவா? இப்போ ஒன்றுமே செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு எப்போதும் போல் ஒரு ட்ரையாங்கிள், ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால ஒரு ரஃப் டயக்ராம் மேக் பண்ணிக்கோ. எல்லாத்துக்குமே காமன் தான் இருக்குது. ஏன்னா ஆல்டிடியூட், மீடியன், நெக்ஸ்ட்டு பைசெக்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆல்டிடியூட்னா என்ன? ஒரு பர்பெண்டிகுலர் லைன். மீடியன்னா என்ன? ஒரு லைன் செக்மெண்ட்டில் 2 டாட் இருந்ததுன்னா அதை சரிசமமாக டிவைட் பண்ணுறது தான் மீடியன். நெக்ஸ்ட்டு பைசெக்டர் அப்படின்னா ஒரு ஆங்கிளை வந்து 2ஆக டிவைட் பண்ணுறது தான் பைசெக்டர். இது 3மே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரே ட்ரையாங்கிள் தான் எல்லாத்துக்கும் ரஃப் டயக்ராமுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் செக்மெண்ட்